ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்மார்ட் வாட்ச் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபயர்போல்ட் சைட்ல இருந்து ஒரு லேட்டஸ்டான ஒரு ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபயர்போல்ட் சைட்ல இருந்து நிறைய ஸ்மார்ட் வாட்ச் இன்னைக்கு லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த வரிசையில இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரீஜன்ல பொறுத்தளவு பிசிக்கல் சிம் பிளஸ் ஆண்ட்ராய்டு ஓஎஸோட ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபயர்போல்ட் ட்ரீம் அபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. சோ இந்த ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தாங்க இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சேனல்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல என்ன பாசிட்டிவ் இருக்கு, ஏன்னா இது ஒரு ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் வாட்ச்னால இதுக்கு மெயில் ஐடி வச்சுதான் உள்ள போக முடியுமா, இல்ல எப்படி கூகுள் பிளே ஸ்டோர்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது கூகுள் பிளே ஸ்டோர்ல நம்ம நார்மலா நம்ம போன்ல யூஸ் பண்ற இல்ல ஆப்ஸ் யூஸ் பண்ணலாமா, அது போக ஜிபிஎஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த பிசிக்கல் சிம் வச்சு யூஸ் பண்ணும் போது கால் குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்கு, இது மாதிரி டீட்டெயிலா பண்ணுவோம். அது மாதிரி பாக்ஸ்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு பேசுவோம். அது மட்டும் கிடையாது, இது ஒரு ஸ்மார்ட் வாட்ச். ஸ்மார்ட் வாட்சோட ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் வாட்ச் ஹீட் ஆகுமா ஹீட் ஆகாதா, கேமிங் விளையாடும் போது கால் பேசும்போது ஹீட் ஆகாதா, இது மாதிரி ஏகப்பட்ட டவுட்டுகள் அண்டு ஏகப்பட்ட விஷயமும் இந்த ஸ்மார்ட் வாட்ச் ட்ரீம்ல இருக்குன்னே சொல்லலாம். இது மட்டும் கிடையாது, இதுல கிட்டத்தட்ட 12 ஸ்ட்ராப் டைப்பும் கொடுத்துருக்காங்க. ஆனா இதோட பிரைசிங் ஒரு 6000 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ், இந்த ஸ்மார்ட் வாட்ச் பாத்தீங்கன்னா செகண்டரி ஸ்மார்ட் வாட்சா நம்மளால யூஸ் பண்ண முடியுமா, இது மாதிரி டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பேசுவாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல யூடியூப்லாம் பார்க்க முடியுமா, சோ இது மாதிரி அதாவது சொல்றேன், இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு, ஸ்ட்ராப்லாம் இருக்கு, ரிமூவபிள் ஸ்ட்ராப்பா என்ன ஏதுன்னு டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்மார்ட் வாட்ச் உங்களுக்கு வேணும், இதே ஸ்மார்ட் வாட்ச் உங்களுக்கு வேணும் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் ஒன்று கொடுத்துருப்பேன். அது வேற ஒன்றும் கிடையாது, வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்குள்ள போய் இந்த ஸ்மார்ட் வாட்சோட பிரைஸ் நோட் பண்ணிருப்பேன். சோ இந்த பிரைசிங் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா நீங்க உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணலாம். சோ உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. சோ இந்த ட்ரீம் ஸ்மார்ட் வாட்ச் இன்னைக்கு பிளிப்கார்ட்ல கிட்டத்தட்ட 7000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. பட் ஆனா நான் உங்களுக்கு ஒரு அக்ரிஸான பிரைசிங்ல கண்டிப்பா அந்த ஸ்மார்ட் வாட்ச் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். நீங்க அது வந்து ஒரு வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் லிங்க் தான். சோ அதை நீங்க செக் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச் வேணும்னா நீங்க இந்த ஸ்மார்ட் வாட்ச் பை பண்ணி. இதுதான் ஃபயர்போல்ட் ட்ரீம் ஸ்மார்ட் வாட்சோட பாக்ஸ். முன்னாடி ஃபயர்போல்ட் ட்ரீம்னு எழுதியிருக்காங்க, கீழே ஃபயர் ஓஎஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாக்ஸ் சைடுல தான் இந்த ஸ்மார்ட் வாட்சோட ஹைலைட்டான விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணோடனே நம்மளுக்கு நிறைய கூப்பன்ஸ் கொடுத்துருக்காங்க எப்பயும் போல. அதுல ஒரு கூப்பன் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வாரண்டி கார்டு, அண்ட் இன்னொரு கூப்பன் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச் எத்தனை வோல்ட்லாம் சப்போர்ட் ஆகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் கண்டிப்பா அந்த ஸ்மார்ட் வாட்ச் வச்சு நீங்க பண்ணிடுறாங்க, சொல்லி முடிஞ்சிடும் சொல்லியிருக்காங்க. அது போக எப்பயும் போல கானா அண்ட் உங்களுக்கு புக் மை ஷோ இது மாதிரி நிறைய கூப்பன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த பாக்ஸ்க்குள்ள இன்னொரு சைடு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராப் தனியா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதோட கீழே பாத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு ஹெட் மட்டும் தனியா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா போகோ பின்ஸ் உள்ள சார்ஜிங் கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல இருந்து நம்மளோட அந்த ஸ்மார்ட் வாட்ச் ஹெட் எடுத்துரும், அடுத்து ஸ்ட்ராப் எடுத்துரும். ஈஸியா ஃபிட் பண்ண மெத்தட் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ஸ்ட்ராப் பிடிக்கல அப்படின்ட்டீங்கன்னா நீங்க தேர்ட் பார்ட்டி ஸ்ட்ராப் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 42mm ஸ்ட்ராப்னே சொல்லிக்கலாம். அது ஃபர்ஸ்ட் இந்த மேல இருக்க ரேப்பரை நம்ம முதல்ல ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த பிசிக்கல் சி அதாவது ரொட்டேட்டிங் குரோம் கீழே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கல் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பூட் ஆயிரும், அதாவது உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் ஆன் ஆயிரும். ஸோ இது மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸோட இங்க கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சோட டிசைனை பார்த்துருவோம். டிசைன் பார்க்கும்போது ஆப்பிள் வாட்ச் டிசைன் மாதிரி தான் இங்க பில்ட் பண்ணிருக்காங்க அந்த ஃபயர்போல்ட் ட்ரீமை பொறுத்தளவு. ஸோ ஸ்ட்ராப் வந்து ரிமூவபிள் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ராப் பிடிக்கலன்னா நம்ம வேற ஸ்ட்ராப் ஆப்ஷன்ஸும் இங்க இருக்கு. அது போக தேர்ட் பார்ட்டி ஸ்ட்ராப்பும் நம்ம யூஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ராப் நல்லா கம்ஃபர்டபுளா நல்ல ஒரு பாலிகார்பனேட் மெட்டீரியல் பில்ட் பண்ணிருக்காங்க. நிஜமா ஒரு சூப்பரான ஸ்ட்ராப்பா இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல பிசிக்கல் கேஸ்ன்னு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு ரைட் சைட்ல ரொட்டேட்டிங் குரோம் கொடுத்துருக்காங்க. அது கீழே ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அது கீழே பவர் பட்டன் ஆன் அண்ட் ஆஃப். இதுதான் சைட் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சிம் போடுறதுக்கு ட்ரை ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுக்கு மேல ஒரு மைக்கு, 2 ஆண்டனாஸ் ரைட் சைட்லயும் 2 ஆண்டனாஸ் லெஃப்ட் சைட்லயும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. வைஃபை சிக்னல் நல்லா கிடைக்கிறதுக்காக. பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ரேட் சென்சாரும் இதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பிள் மாதிரியே இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபயர்போல்ட் எப்பயும் போல இங்க அவங்களோட டிசைன் பேட்ல மிரட்டி விட்டுட்டாங்க. ஸோ ஒரு பெரிய டிஸ்பிளே கையில வியர் பண்றதுக்கு செம்ம எக்ஸ்ட்ரீமான ஒரு ஃபீலிங்ஸாவும் இருக்கு. ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ராப்பும் இங்க கொண்டு வந்திருக்காங்க. இதோட டயா பாத்தீங்கன்னா 42mm டயா உள்ள ஸ்ட்ராப்னே சொல்லிக்கலாம். ஸோ சூப்பரான ஒரு பில்ட். அது போக முன்னாடி டிஸ்பிளேமே உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கர்வான ஒரு டிஸ்பிளே இங்கேயும் கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு மேஷுவான டிஸ்பிளே இந்த ஃபயர்போல்ட் ட்ரீம்ல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சோட டிஸ்பிளே பார்ப்போங்க. இங்க டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 2.02 இன்ச்ல உங்களுக்கு IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ரெஃப்ரெஷ் ரேட் பாத்தீங்கன்னா 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேக்கு மெயினான ஒரு
பிளஸ் பாயிண்ட், இது ஒரு ரெஸ்பான்சிபிள் தாறுமாறா இருக்கு. இதுல பாருங்க செம்ம ஸ்மூத்தரா இருக்கு. இதுக்குள்ள எந்த ஒரு கண்டென்ட்ல போய் நம்ம ஸ்க்ரோல் பண்ணாலுமே ரெஸ்பான்சிபிள் சூப்பராகவே இருக்கு. ஒரு சூப்பரான ஒரு டிஸ்பிளே இந்த ஃபயர்போல்ட் ட்ரீம்ல கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு 2.3 கர்வ் டிசைன் மாதிரி ஒரு கர்வ்டான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. செம்ம ஸ்மூத்தரா இருக்கு. மேல இருந்து ஸ்வைப் பண்றதா இருக்கட்டும், இங்கிட்டு இருந்து நம்ம அடுத்த மெனுக்குள்ள போறதா இருக்கட்டும், வெளியில வரதா இருக்கட்டும், அந்த இது ஒரு ரெஸ்பான்சிபிள் செம்மையா இருக்கு, செம்ம ஸ்மூத்தரா இருக்கு. அது மட்டும் கிடையாது, இதுல வந்து ஆட்டோ பிரைட்னஸ் கிடையாது. ஸோ நம்ம மேனுவலா தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. இங்க 600 நிட்ஸ் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இன்டோர் அண்ட் அவுட்டோருமே நல்லாவே விசிபிளா இருக்கு. இந்த டிஸ்பிளே பொறுத்தளவு ஒரு சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டிஸ்பிளே இங்க ஃபயர்போல்ட் ட்ரீம்ல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ அடுத்து இந்த ஃபயர்போல்ட் ட்ரீம்ல பாத்தீங்கன்னா டிஸ்பிளே பார்த்துட்டோம், டிசைன் பார்த்துட்டோம். அடுத்து இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல என்ன விஷயங்கள் இருக்கு? ஸோ இது வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்சை காட்டிலும் இது ஒரு ஸ்மார்ட் போன், ஒரு மினி போனை உள்ளுக்குள்ள நம்ம ஸ்மார்ட் வாட்சா கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ஸ்மார்ட் வாட்ச் பார்த்துருப்போம். இது மாதிரி ஸ்மார்ட் வாட்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்பில் ஜிபிஎஸ் அண்ட் ஹார்ட் ட்ராக்கிங் எல்லாமே அக்யூரேட்டா இருக்கும். ஒரு ஸ்போர்ட் வியரா இருக்கட்டும், இல்ல வாக்கிங் போறவங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பட் ஆனா இது அப்படி கிடையாது. இது வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்மார்ட் போன்னே சொல்லி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல என்ன இருக்கு உங்களுக்கு பாத்துட்டோம்னா, இதுல வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 8.1. 8.1 கிட்டத்தட்ட வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆயிடுச்சு. பட் ஆனா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 8.1ஓட ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ள இதை ஸ்க்ரோல் பண்ணும் போதே தெரியும், ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால உங்களுக்கு அந்த ஓரளவுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அது போக 2GB ரேம் கொடுத்துருக்காங்க, 16GB இன்டர்னல் கொடுத்துருக்காங்க, ஒரு 4 கோர் கோட்டா கோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அதுவும் CPU அண்ட் GPU இன்பில் பண்ணிருக்காங்க. இங்க வந்து வைஃபை இருக்கு. ஹார்ட்வேர்னு பார்க்கும்போது வைஃபை சிங்கிள் பேண்ட் சப்போர்ட், ப்ளூடூத் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, டூ நாட் டிஸ்டர்ப். அது போக அந்த ஸ்மார்ட் வாட்ச் நிறைய பேர் கேட்கறது என்னன்னா, அந்த ஓலோ புக் பண்ணலாமா, அந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ எல்லாம் புக் பண்ணலாமா, டிஸ்னி ஹாட் ஸ்டார் எல்லாம் எப்படியா இருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு இது முக்கியமான ஒரு டவுட்டா இருக்கு. ஸோ இதுல ஓலா நம்ம புக் பண்ணிக்கலாம், ஃபிளிப்கார்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்க ஸ்விக்கிக்குள்ள போய் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ஸ்விக்கிக்குள்ள பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோ எல்லாமே சப்போர்ட் ஆகுது இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு. கொஞ்சம் நெட் ஸ்லோவா இருக்கு. ஸோ இது மாதிரி உள்ள போய்க்கலாம். உள்ள போயிட்டு நம்ம தேவையான டபக்குன்னு புக் பண்ணிட்டு டபக்கு நம்ம பண்ணிக்கலாம். பேமெண்ட் ஆப்ஷன்ஸும் இப்போதைக்கு இல்ல. போன்பே அண்டு உங்களுக்கு இந்த பேடிஎம்மும் அவைபிளா இருக்கு. ஸ்கேன் பண்ணிக்கிற முடியாது. நீங்க ஜஸ்ட் இன்வெல் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இது மூலமாவே நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் டிரான்சாக்ஷனும் இதுல பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம சிம் யூஸ் பண்ணிக்கிறனால ஆட்டோமேட்டிக்கா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கு. அது போக இந்த வாட்ஸ்அப் பாத்துட்டீங்கன்னா வாட்ஸ்அப்குள்ளேயும் உள்ள போய்க்கலாம். அது போக இங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸையும் நம்மளால பாத்துக்கிட முடியும். ஸோ இங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸும் நம்மளால இதுல நம்ம பாத்துக்கிட முடியும். இன்னொரு மேஜர் பாசிட்டிவா இருக்கு இதுல பொறுத்தல. அதே மாதிரி நம்ம இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கும் நம்மளால ரிப்ளை பண்ணிக்கிற முடியும். இது மாதிரி ஒரு சூப்பரான விஷயங்கள் இதுல இருக்கு இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு. அது போக இதுல வந்து சேவிங் மோட்ஸ், அதாவது பேட்டரி சேவிங் மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ 30% கீழே போகும்போது உங்களுக்கு பேட்டரி டவுனா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த அல்ட்ரா சேவிங் மோட ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆயிரும். ஜஸ்ட் இந்த செட்டிங் ட்ராப் பண்ணி ஓகே கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நார்மல் மோட்ல பல வழிக்கும் உங்களுக்கு சுவிட்ச் ஆன் ஆயிரும். ஸோ இது மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸும் இதுல இன்பில்ட் கொடுத்துருக்காங்க. அது போக இதுல தீம் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஆப் மூலமா நீங்க போனை கனெக்ட் பண்ணிக்க முடியாது. டைரக்டா இதுல இன்பில்ட் OS இருக்கிறனால இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல எந்த ஒரு ஆப்பும் சப்போர்ட் ஆகாது. நீங்க இந்த போனை கொண்டு இதுல கனெக்ட் பண்ண அவசியமே கிடையாது. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல தீம்னு உள்ள போயிட்டோம்னா நம்ம வந்து இந்த ஃபோல்டரோட தீமை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது போக இங்க ஸ்டைல்ஸ், அதாவது இந்த ஹனிகோம், வெர்டிகல் டைப்பு, இது மாதிரி கிளாசிக்கல் மோடு, இது மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணிக்கலாம். அது மாதிரி டைலர் லாக்கு, வால்பேப்பரும் நம்ம செட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்மளுக்கு தேவையான போட்டோஸ், இது மாதிரி உள்ள வால்பேப்பர்ஸ் இது மாதிரி செட் பண்ணி வச்சிட்டோம்னா வெளியில இதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல வால்பேப்பர் மாறி. அது போக இதுல ஸ்போர்ட்ஸ் மோட் பார்க்கும்போது பெரிய அளவுக்கு இதுல வந்து அக்யூரசி இல்லைன்னே நான் சொல்லிக்கிறேன். ஸோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இதுல பண்ணிக்கிறாங்க. ஓவரால் இல்ல ஸ்டெப் கவுண்ட் பண்ணிக்கலாம். அது போக ஸ்போர்ட்ஸ் மோடுன்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நார்மலா ரன்னு, வாக்கு, அவுட்டோரு, ஜம்ப் ரோப்பு, இது மாதிரி விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க. பெரிய அளவுக்கு இதுல இம்பாக்ட் ஆகிற மாதிரி ஸ்போர்ட்ஸ் மோட் கிடையாது. ஹார்ட் ரேட்டுமே இதுல வந்து கொடுத்துருக்காங்க. பட் என்னை பொறுத்தளவு இந்த ஸ்மார்ட் வாட்ச் நம்ம கம்பேர் பண்ணும்போது ஹார்ட் ரேட் வந்து ஓவரால் குட்னு சொல்லிக்கிற முடியாது. ரொம்பவும் அக்யூரேட்டுமே கிடையாது. ஓரளவுக்கு டீசென்ட் ஆகியிருக்கு இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு. அது போக எப்பயும் போல நம்மளுக்கு இந்த இன்ஸ்டாகிராம் பாத்துக்கலாம், யூடியூப். ஸோ இந்த யூடியூப்ல உங்களுக்கு வீடியோ கண்டென்ட் பாத்துக்கிற ஆப்ஷன்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுலோட சவுண்டோட அவுட்புட்மே நல்லா இருக்கு. இங்க நம்மளுக்கு ஸ்பீக்கர் இந்த சைடு இருக்கிறதுனால இதோட அவுட்புட் நல்லா இருக்கு. இப்ப இந்த ஷார்ட்ஸ் பாக்குறோம். இந்த ஷார்ட்ஸ் பார்க்கும்போது இந்த எழுத்தெல்லாம் இங்க இருக்கா, ஸோ அந்த மேல ட்ராக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும்போது இந்த ரெசல்யூஷன் மாத்தி விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது எல்லாமே எழுத்து சிறுசாயிரும்.
நீங்க அந்த டிஸ்பிளேல நீங்க இது மாதிரி விஷயங்கள் பாத்துக்கிறதுக்கு இங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ சவுண்ட் அதை குறைக்கணும்னா இந்த ரொட்டேட்டிங் ரொம்ப லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே இதுல குறைச்சிங்கன்னா இதுல வந்து சவுண்டை வந்து குறைச்சிக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. அது போக இந்த அவுட்டோர்லயுமே நம்ம யூடியூப் பாக்குறது ரெசல்யூஷன்ஸ் நல்லா இருக்கு. ஒரு சூப்பரான ஒரு அவுட்புட் இதுல கிடைக்குதுன்னே சொல்லலாம். இதோட வீடியோ நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது இங்க வந்து 1080 வரைக்கும் இங்க சப்போர்ட் ஆகுது யூடியூப்க்கு. அது போக இங்க 1080ல பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சில லேகிங் வருது யூடியூப் பார்க்கும்போது. என்னோட ரெக்கமெண்ட் பாத்தீங்கன்னா அந்த 360 இல்லைன்னா 480pல வச்சு பார்க்கும்போது இதோட டிஸ்பிளேயோட ரெஸ்பான்சிபிள் சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம் இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு. ஸோ அடுத்த ஸ்மார்ட் வாட்ச்ல பார்க்க போறது இந்த கேமுங்க. ஸோ இந்த கேம்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நம்ம எல்லா கேமும் இதுல விளையாண்டுக்கிற முடியும். பிளே ஸ்டோர் அவைபிளா இருக்கு. ஏன்னா என்னைய பொறுத்தளவு 2GB RAM தான் இருக்கு. ஒரு 4 கோர் உள்ள ஒரு ப்ராசஸர் தான். ஸோ அதனால ரொம்ப பெரிய அளவுக்கு கேமிங் இதுல விளையாண்டுக்க முடியாது. ஏன்னா இங்க பேட்டரி ரொம்ப அடி வாங்கும். அதையும் நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி சின்ன சர்ஃபேஸ் ரன்னு, டெம்பிள் ரன்னு, கேண்டி கிரஷ் இது மாதிரி விஷயங்கள் நீங்க ஒரு ஃப்ரீ டயத்துல இது மாதிரி கேம்ஸ் நீங்க விளையாண்டுக்க முடியும். ஒரு ஃப்ரீ டயத்துல இந்த கேம் விளையாடுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ இது ஒரு சின்ன ஒரு ஆப்ஷன்ஸா இருக்கும். ஸோ அடுத்து இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல மெயினான விஷயம் இந்த டைலிங். ஸோ இந்த டயலை பொறுத்தளவு கிட்டத்தட்ட நீங்க வந்து உங்க சிம்மை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இதோட கான்டாக்ட் எப்படி டயல் பண்றது, அதாவது ஃபீட் பண்றது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஒன்னு சிம்ல இருக்கும். ஸோ அது மூலமா நம்ம வந்து கான்டாக்டை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஜிமெயிலோட சிங்க் பண்ணியிருப்போம், அது மூலமா கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க டிஃபால்ட்டா உள்ளுக்குள்ள போய் நம்ம நம்பர் டைப் பண்ணி இது மாதிரி நம்ம வந்து எப்பயும் போல ஒரு ஸ்மார்ட் போன்ல எப்படி கான்டாக்ட் ஏற்றுமோ அது மாதிரி கான்டாக்ட் ஏற்றுவோம். கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது நம்ம தெரிஞ்சவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு கூப்பிடுவோம். கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம கேட்டு பார்ப்போம். ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குதா? எப்படியா இருக்கு? பேசுறது கேக்குதா? எப்படி போன்ல பேசுற மாதிரி இருக்கா இல்ல எதுல இருந்து பேசுற மாதிரி இருக்கு? போன்ல பேசுற மாதிரி இதே இருக்கா? சுத்தி இருக்க நாய்ஸஸ் எல்லாம் எதுவும் வருதா? இல்ல யாரும் கிளீனா இருக்கா? சரி, எந்திரிச்சிட்டியா? விளையாட போயிருக்கியா? சரி சரி, அப்புறம் பேசுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட கால் குவாலிட்டி எப்படி இருக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க, செம்மையா இருக்கு. அது போக இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல இன்னொரு மெயினான விஷயம், உங்களுக்கு நம்ம எப்பயும் போல நம்ம வைஃபை இருக்குன்னு சொல்லியிருக்கோம். சிங்கிள் பேண்ட் ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் இருக்கு. ஸோ இந்த ப்ளூடூத் 5.0ல இன்னொரு விஷயம் நம்ம பண்ணிக்கலாம். அதாவது நம்ம TWS கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்ல ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் இருக்கு. ஜஸ்ட் ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸோ கனெக்ட் ஆயிடுச்சு. பாத்தீங்களா, அவ்வளவுதான் கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இது மூலமா நம்ம வந்து நம்ம போன்ல பேசணும்னு அவசியமே கிடையாது. நம்ம TWS மூலமாவே நம்ம வந்து போனும் பேசிக்கலாம். 16GB இன்பில்ட்டா இருக்கிறதுனால நீங்க வந்து ஆஃப்லைன்லயுமே நீங்க பாட்டு கேட்டுக்கலாம். அது போக உங்களுக்கு ஆன்லைனுமே சப்போர்ட் ஆகுது. இந்த கானா மியூசிக், ஸ்பாட்டிஃபை இது மூலமாவுமே நீங்க வந்து பாட்டு கேட்கிற ஆப்ஷன்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மேஜர் பாசிட்டிவா இருக்கு இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு. அதோட அந்த ஸ்மார்ட் வாட்ச்ல நம்மளுக்கு இந்த கூகுள் கீபோர்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கூகுள் கீபோர்ட்ல டைப் பண்றதுக்கு நல்லா கன்வென்ட்டா இருக்கு. நம்ம ஒரு சில எழுத்துக்கள் அடிக்கும் போது அடுத்த எழுத்துக்கள் போது ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ண நல்லா கன்வென்ட்டா இருக்கு. அது போக இந்த 1-2 இந்த சர்ச் இது எல்லாமே டிஸ்பிளேக்குள்ள மறைஞ்சிருக்கு. ஸோ அது ரெண்டுமே கொஞ்சம் இன்கம்ஃபர்டபுளா இருக்கு, டிஸ்அட்வான்டேஜா இருக்கு. மீதிபடி ஒரு சூப்பரான ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இங்க கொடுத்துருக்காங்க இந்த 5 போல்ட் ட்ரீம் பொறுத்தளவு. அது போக இதுல பாத்தீங்கன்னா ஃபோல்டர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள போயிட்டோம்னா நம்ம சிஸ்டத்துல கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்மார்ட் வாட்ச் பின்னாடி இது மூலமா டேட்டா டிரான்ஸ்ஃபர் அந்த போக்கோ பின்ஸ் வச்சு நம்ம சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா உள்ள போயிடுது. ஸோ இது மூலமா நம்ம தேவையான ஃபைல்ஸ் இதுல டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல பாட்டுமே ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம ஆஃப்லைன்ல கேட்கிற ஆப்ஷன்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. அது போக இன்னொரு ஹைலைட்டான விஷயம் இதுல மேப். ஸோ கூகுள் மேப்லும் நம்ம இங்க பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மேல நெட் ஆன் பண்ணிக்கிறோம். நெட் ஆன் பண்ணிட்டு ஜிபிஎஸ்மே இதுல ஆன் பண்ணிக்கிறோம். ஸோ இது மாதிரி லொக்கேஷன் நம்மளுக்கு காட்டுது. ஸோ இந்த மேப்போட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு ஏரியா போகணுமோ நம்ம இதுல வந்து டைப் பண்ணி நம்ம சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி எந்த லொக்கேஷன்ல இருக்குனாலுமே நம்ம கரெக்டா பக்காவா காட்டுது லொக்கேஷன். பட் ஆனா இதுல ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ண முடியாது. ஸ்க்ரோல் பண்ணோம்னா அது எங்கிட்டோ போகுது. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்டா இருக்கு இந்த கூகுள் மேப்பை பொறுத்தளவு. ஸோ அது போக எப்பயும் போல ஒரு ஸ்மார்ட் வாட்ச்ல என்னென்ன விஷயங்கள் வேணுமோ எல்லாமே கிட்டத்தட்ட கவர் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச் ஒரு போன்ல என்னென்ன விஷயங்கள் வேணும் எல்லாமே இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல கவர் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய ஒரு மேஜர் பாசிட்டிவா இருக்கு இந்த ஃபயர் போல்ட் ட்ரீம் ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவுங்க. ஸோ ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபயர் போல்ட் ட்ரீம் இந்த போன் இந்த ஸ்மார்ட் வாட்ச் என்ன வேணா சொல்லிக்கோங்க, செம்மையான ஒரு அவுட்ஃபிட், செம்மையான ஒரு டிஸ்பிளே, செம்மையான ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு டிஸ்பிளே அண்ட் செம்மையான ஒரு சாஃப்ட்வேர் இங்க தாறுமாறா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்மார்ட் வாட்ச் நீங்க வாங்கிட்டீங்கன்னா, அதாவது உங்களுக்கு இந்த போன் கொண்டு போகாத இடத்துல இந்த ஸ்மார்ட் வாட்ச் வச்சு நீங்க நிறைய வித்தைகள் பண்ணலாம், நிறைய என்டர்டைன்மெண்ட் நீங்க பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில இந்த ஜிபிஎஸ் யூஸ் பண்ணும் போதோ, இல்ல நம்ம இந்த யூடியூப் பார்க்கும்போதோ, ஷார்ட்ஸ் பார்க்கும்போது, இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் பார்க்கும்போது ஒரு சில இஷ்யூஸ் பின்னாடி இங்க ஹீட்டிங் இஷ்யூஸ் லைட்டா இருக்கதான் செய்யுது. ஏன்னா நம்ம ஸ்மார்ட் போன்ல எல்லாம் இருக்கதான் செய்யும். ஏன்னா தம்மா ஸ்மார்ட் வாட்ச்குள்ள உங்களுக்கு ரேம், ஸ்டோரேஜ், டிஸ்பிளே, பேட்டரி இது மாதிரி நிறைய விஷயங்கள் இங்க கொடுத்துருக்கறதுனால ஒரு சில லைட்டா இஷ்யூஸ் இருக்கதான் செய்யுது. பெரிய அளவுக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் கிடையாது இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவுங்க. ஸோ இந்த பேட்டரி பத்தி நம்ம பேசல பாத்தீங்களா. ஸோ இந்த பேட்டரி பாத்தீங்கன்னா 800 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்றதுக்கு 2 மணி நேரம் ஆகுது. ஒன் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஒண்ணுமே யூஸ் பண்ணலைன்னா உங்களுக்கு ஒரு நாள் வரைக்கும் கிடைக்கும். ஸோ இது மாதிரி நோண்டிக்கிட்டே இது மாதிரி விஷயங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மதியானம் வரைக்கும் கிடைக்கும்னு நினைச்சுக்கோங்க. நீங்க என்ன கால் பேசுறேன், வீடியோ பார்த்துட்டே இருக்கேன், ரப்படி அடிச்சீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 3 வட்டமாச்சு கண்டிப்பா நீங்க சார்ஜ் போடணும். ஸோ இது மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச் பொறுத்தளவு. நீங்க நான் ஜஸ்ட் கால் பண்றேன், ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பாக்குறேன், இது மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 வட்டம் போட்டா போதும். இது மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. இது ஒரு பேட்டரி பேக்கப் பொறுத்தளவு. பட் ஆனா உங்களுக்கு ரெஸ்பான்சிபிள் செம்மையா இருக்குன்னே சொல்லலாம் இந்த ஸ்மார்ட் வாட்ச் பொறுத்தளவு. நார்மல் யூசருக்கு ஒரு 1 டே வரைக்கும் நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல கிடைக்குதுன்னே சொல்லலாம். சோ ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்மார்ட் வாட்ச் பத்தி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நான் டெலிவரி பண்ணிருக்கேன். சோ இந்த ஸ்மார்ட் வாட்ச் என்னென்ன பாசிட்டிவ் என்னென்ன நெகட்டிவ் எல்லாமே நம்ம பேசிட்டோம். இந்த ஸ்மார்ட் வாட்ச் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த 6000 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல இன்னும் வேற என்ன இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு, இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல இன்னும் வேற என்ன அப்டேட் பண்ணலாமா, இந்த பிசிக்கல் சிம்மை தவிர்த்து இ சிம் மாதிரி கொண்டு வந்திருக்கலாமா, இது மாதிரி உங்களுக்கு நிறைய உங்களோட கருத்துக்கள் இருக்கும். அந்த கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். அது போக இந்த ஸ்மார்ட் வாட்ச் வாங்குறதுக்கு நான் இந்த ஸ்ட்ரோம் ஸ்மார்ட் வாட்சை வாங்கிட்டு போறேன், அப்படி இருந்தாலும் உங்க கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா முதல்ல ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.